பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. எப்படி தேர்வு நடத்த வேண்டும் என்பதை யுபிஎஸ்சி போன்ற அமைப்புகளிடமிருந்து என்டிஏ கற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வை 22 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதினர். தேர்வுக்கு முன்பாகவே வினாத்தாள் சமூக வலைதளங்களில் கசிந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து 3ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு வரும் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்து தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PS நரசிம்ம மற்றும் அலோக் ஆராதா அடங்கிய அமர்வு எந்த ஒரு வினாத்தாள் கசிவும் இல்லாமல் பெரிய அளவிலான போட்டித் தேர்வுகளை நடத்தும் யுபிஎஸ் போன்ற பிற அமைப்புகளிடமிருந்து தேசிய தேர்வு முகமை பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் தேசிய தேர்வு முகமை எந்தவித களங்கமுமின்றி தேர்வுகளை நடத்துவதற்கு தேவையான தகுதிகளை பெற்றிருக்கும் வகையில் பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும். இந்தியாவில் பெரும்பாலான நிறுவனங்கள் தற்காலிக தன்மையுடன் செயல்படுவதுதான் பிரச்சனையாக உள்ளது. தனிநபர்களின் திறமையை விட நிறுவனத்தின் கட்டமைப்பே முக்கியமாக இருக்க வேண்டும். நீட் தேர்வு எழுதிய இளைஞர்களை ஏமாற்றக்கூடாது. நீட் தேர்வு ரத்தானது மாணவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, நீட் தேர்வு விவகாரத்தை பிரதமர் மோடியே நேரடியாக கண்காணிக்கிறார். நீட் விவகாரத்தில் மிகுந்த அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார்.